வெல்கம் டு ஹாப்பி லைஃப் வாவ் லைஃப். ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபுல் vlog ஷூட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். இது நான் பொங்கலுக்கு முன்னாடியே ஷூட் பண்ணது, பட் டைம் கிடைக்காதனால எடிட் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்க முடியலை. இது கரெக்டாக பொங்கலுக்கு ஒரு நாள் முன்னாடி 15க்கு பொங்கல் 14க்கு ஷூட் பண்ண வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடியே வீடெலாம் நல்லா க்ளீன் பண்ணி பொங்கலுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கவும் ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு பெரிய கரும்பு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் மதியானம் லஞ்சுக்கு தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜஸ்ட்டு கட்டிங் ஒர்க் மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா போயிட்டு வந்து அம்மா சமையல் வச்சுட்டு போயினாங்க. அதனால் எனக்கு பிடிச்ச சாம்பார் சாதத்துக்காக தான் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். நிறைய பேருக்கு இதுக்கு ரெசிபி தெரியும், அதனால் எதுவுமே ரெசிபி ஷூட் பண்ணல. எனக்கு தெரியாது எப்படி பண்ணணுன்ட்டு, பட் எனக்கு என்னென்ன காய் போடுவாங்கன்னு தெரியும். வீட்டில் இருந்த எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டேன். ஆனால் அது கொஞ்சம் பத்தாதனால திரும்ப வீட்டுக்கு வந்து அம்மாவும் ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுட்டாங்க. வீடு ஃபைனலி எல்லாமே க்ளீன் பண்ணி ஓரளவுக்கு வச்சாச்சு. பொங்கலுக்கு ஒர்க் நிறையா இருக்கும், அதனால் ஆஃபீஸ்க்கு 2 டேஸ்க்கு நான் லீவும் போட்டுட்டேன். ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தனால 2 நாள் சூப்பராக லீவ் போட்டுட்டு வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, பர்சனல் ஒர்க் எல்லாமே கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு தான் மகாராஷ்டிராவில் எலெக்ஷன், அதனால் அதுக்கும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பொங்கல்னால அதுக்கு நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு பூ வீட்டுக்கு வாசலில் தொங்க போடுவோம், அதனால் அந்த பூ கட்டிகிட்டு இருந்தேன். விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பூவெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துட்டு கீழே மார்க்கெட்டுக்கு போயாச்சு. காலையில் சீக்கிரம் பொங்கல் வைக்கிறதுனால நைட்டே நான் கொஞ்சம் ஒர்க்கெலாம் பார்த்து வச்சுட்டேன். பொங்கல் பானை கழுவுறது, அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் அம்மா தேய்ச்சி பொட்டு எல்லாம் வச்சாச்சு. வீடு தூத்து தொடச்சி ஃபுல்லாகவே பண்ணியாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இந்த எல்லா ஒர்க்கும் பண்ணேன். அதுக்கப்புறம் மார்னிங் 3:56க்கே சூப்பராக குளித்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகியாச்சு. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுனால பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் வீட்டில் எப்போவும் 2 பொங்கல் வைப்பாங்க. ஒன்று வெள்ளை பொங்கலும், இன்னொன்று சக்கரை பொங்கல். எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்டாக சக்கரை பொங்கல் வைப்பாங்கன்னு நினைக்கேன். எங்கள் வீட்டில் 2 பொங்கல் வைப்பாங்க. காலையிலேயே 6 o'clock முன்னாடியே நாங்கள் சாமி எல்லாமே கும்பிட்டாச்சு. பொங்கல் அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால் நல்ல பால் பொங்கி இருந்துச்சு. சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு 6 o'clock நாங்கள் தூங்கிறதுக்கும் போயாச்சு. ஏன்னா காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சோம், நைட்டும் லேட்டாக தான் தூங்கணும். அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு போய் தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் மார்னிங் தான் எழுந்திரிச்சி பொங்கல் அன்றைக்கி கோலம் போடாமல, அதனால் சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலம் போட்டிருந்தேன். அதுக்குள்ளேயும் எல்லாமே அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சாமிக்கு எல்லாமே வச்சுட்டு நாங்களும் சாமி கும்பிட்டோம். சீக்கிரம் இருந்துச்சா டயர்டாயிரும். அதுவும் அன்றைக்கி கொஞ்சம் ரொம்பவே ஹெக்டிக்கானது, கொஞ்சம் ட்ராவல்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால் கிடைக்கிற டைம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சாமி கும்பிட்ட உடனே சாப்பிட்டோம். கொஞ்சோண்டு சக்கரை பொங்கல் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது சக்கரை பொங்கல். எனக்கு பிடிச்ச மாதிரியே நல்லா தண்ணியாகவும் இருந்தது. ஸ்வீட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் ஓட் போட போனோம். மகாராஷ்டிராவில் எலெக்ஷன், அதனால் எனக்கு பிடிச்ச காட்டன் ட்ரெஸ் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உடனே கிளம்புற மாதிரி தான் இருக்கும். அதனால் திரும்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டான்ட்டு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்னால போட்டுட்டு கிளம்பியாச்சு.
மத்தியானம் நாங்கள் லஞ்ச் சாப்பிடவே 3:30 கிராஸ் ஆகிட்டு. எலெக்ஷனுக்கு ஓட்டிங்லாம் பண்ணிட்டு வர ரொம்ப லேட் ஆகிட்டு. அதுக்கப்புறம் 6:30க்கு தான் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனோம். நாங்கள் சீக்கிரம் கிளம்பலான்னு நினச்சேன். பட் எல்லோரும் செம்ம டயர்டாக இருந்தாங்க. அதனால் தூங்கிட்டாங்க. தலைவலி எல்லாருக்கும் இருக்குது, கால் வலி எல்லாம். அதனால் தூங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் நாங்கள் கிளம்புனோம். இங்கேருந்து நாங்கள் போகிறது தாதர் போகிறோம். ஒரு குட்டி ஒர்க் இருந்தது. அதனால் தாதர் போயிட்டு சூப்பராக அந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் ரிட்டன் வந்தோம். ரிட்டன் வரையில் டைம் ஆல்மோஸ்ட் 12 ஆக போச்சு. எனக்கு கொஞ்சம் அந்த வேலை எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு, அதனால 12 o'clock வரை ஆகிட்டு. போவையில் பார்த்தா சூப்பராக சன்செட் ஆகிற டைம். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நான் கிளிப் ஷூட் பண்ணலான்னு நினச்சேன். வண்டி ஆடிக்கிட்டே இருந்தது. வண்டி ஃபாஸ்ட்டாக போனனால என் கை அதுக்கு மேலே ஆடிட்டு இருந்தது. அதனால் கிளியராக ஷூட் பண்ண முடியல. பட் ஏதோ என்னால் முடிஞ்சது நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ட்ராவல் டைம் பாட்டு இல்லாமல, அதனால் பாட்டு போட்டுக்கிட்டே தான் நாங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸ்பீக்கரில் கனெக்ட் இருந்தது வயர்லெஸ்னால. சூப்பராக பாட்டு, எஸ்பிபி சாரோட பாட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே லாங் ஜர்னி சூப்பராகவே இருந்தது. அப்படியே நாங்கள் வீட்டுக்கும் வந்துட்டு செம்ம டயர்டில் எல்லோரும் தூங்கிட்டோம். இதோட வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ. டாடா பாய்.